நம்ம கொடுத்தோம். அவர் வந்து ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு, கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. யாருக்கெல்லாம் நாம போய் நேரடியாக கொடுத்தோமோ எல்லாருமே வந்திருக்காங்க. சென்னையில் இல்லாதவங்க அவங்க ட்விட்டர் மூலமாகவும் அவங்க கட்சி சார்பாக இருக்கின்ற நிர்வாகிகள் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லா தலைவரும் கேப்டனை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் கேப்டன். அதனால் எல்லாருமே சரிசமமாக வந்து கேப்டனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. எனவே எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். நாங்கள் வந்து எல்லாருக்கும் சமமாக பத்திரிகை கொடுத்துட்டோம். நேற்று நம்ம எல்லாரும் பார்த்தோம், விஜய் மலேசியாவுக்கு போயிருக்காரு ஆடியோ லான்ச்சுக்காக. ஸோ மேபி அங்கே இருக்காரா வந்தாரா தெரியாது. ஈவன் அவங்க வந்து ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க கேப்டனுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஸோ திருமாவளவனான வந்து இன்னைக்கு ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கிறதா அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதனால ஒருத்தர் வரல அப்படின்றதுனால மட்டும் நம்ம வந்து அவங்க மேலே தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு சூழ்நிலை, அவங்க வந்து ஊரில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குது. இன்னைக்கு ஆக்சுவலி சிஎம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே வர வேண்டியது. நேற்று வந்து கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று உதயநிதி சொன்னார். அதனால தான் அப்பா வர முடியல, நான் வந்தேன், எனக்குமே உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நேராக வந்து அஞ்சலி செலுத்தணும் தான் வந்தேன்னு சொன்னார். அதனால ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தான், யாரும் வரக்கூடாதுன்னு யாருக்கு நிச்சயம் இருக்காது. ஏன்னா கேப்டன் வந்து எல்லாராலையும் நேசிக்கப்பட்டவர். அதுக்காக தான் அதை சொல்றேன்.